நியூயார்க் மிட்டவுன் மென்ஹேட்டனில் அமைந்துள்ள ஒரு வானுயர்ந்த கட்டிடத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் ஒரு நியூயார்க் காவல்துறை அதிகாரியும் துப்பாக்கி ஏந்திய சந்தேக நபர் ஆகியோரும் அடங்குவர். வேகஸை சேர்ந்த ஷேன் டிவான் தமூரா என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் பின்னர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்தார். NFL அலுவலகங்கள், பிளாக்ஸ்டோன் போன்ற நிதி நிறுவனங்கள் இயங்கி வரும் 345 பார்க் அவென்யூ என்ற முகவரியில் ஜூலை 28ஆம் தேதியன்று உள்ளூர் நேரப்படி மாலை 6:30 மணியளவில் பரபரப்பான நேரத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. உடனடியாக பெரும் எண்ணிக்கையிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கட்டிடம் முழுமையாக பூட்டப்பட்டது. சம்பவத்தின் போது பல துப்பாக்கிச்சூடு சத்தங்களை கேட்டதாக சம்பவ இடத்தில் இருந்த சாட்சிகள் தெரிவித்தனர். இதனால் பெரும் பீதி நிலவி மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். உயிரிழந்த காவல்துறை அதிகாரி 36 வயதுடைய வங்காளதேச நாட்டவர் என்றும் அங்கிருந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து நியூயார்க் காவல்துறையில் 3.5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மேயர் எரிக் ஆடம்ஸ் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்றார். மேலும் சந்தேக நபர் தனியாகவே செயல்பட்டார் என்று காவல்துறை ஆணையர் ஜெசிகா உறுதிப்படுத்தினார். FBI-யும் அவசர சேவைகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உதவிகளை வழங்கின. இதனிடையே நகரில் போக்குவரத்து இடையூறுகள் குறித்து எச்சரிக்கைகளும் வெளியிடப்பட்டிருந்தன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.